வணக்கம் மக்களே. நகைக்கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, நீங்கள் வங்கியில் வாங்கியிருந்தாலும் சரி, கூட்டுறவு துறையில் வாங்கியிருந்தாலும் சரி, அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் புதிய தகவலை இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பு எந்த அளவு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தை பொறுத்தவரை நடுத்தர குடும்பங்களோட சேமிப்பாகவும் இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுக்கக்கூடிய ஒரு உற்ற நண்பனாகவும் இருக்கிறதே இந்த தங்க நகைகள் மட்டும்தான். அவசர தேவைக்காக யாரிடமும் நம்ம போயிட்டு கையேந்தி நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல காசு அப்படின்றது யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை வச்சுதான் நிதி தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ற வகையில இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம மருத்துவ செலவு, குழந்தைகளோட கல்வி, திருமணம் அல்லது புதிய தொழில் தொடங்குவது என எந்த ஒரு நிதி நெருக்கடிக்குமே இந்த நகைக்கடன் அப்படின்றது ஒரு எளிய தீர்வாகவும் பார்க்கப்படுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்ரி லோனில் யாரெல்லாம் நகைக்கடன் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நகைக்கடன் அதை பொறுத்தவரை பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் பெறீங்க அப்படின்னா வட்டி விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் தனியார் நிதி நிறுவனங்களில் நீங்கள் நகைக்கடன் பெறுறீங்க அப்படின்னும் போது வட்டி சற்று கூடுதலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வழங்கக்கூடிய கடன் தொகையும் இந்த கூட்டுறவு வங்கியை விட கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ தங்கத்தின் சந்தை விலை அடிக்கடி மாறினாலும் சரி, நீங்கள் கடனை பெறும்போது நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதம் கடனை திரும்பி செலுத்தி நகையை மீட்கும் வரை மாறாமல் அப்படியே இருக்கும் என்பது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். இப்போது இதில் தான் ஆர்பிஐ ஒரு அசத்தலான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வங்கிகளில் தங்க நகைகளை அடமானம் வச்சு கடன் பெற்றிருக்கும் மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி கடனை சரியான நேரத்தில் செலுத்த தவறினால் அந்த நகைகளை ஏலத்தில் விட வங்கிகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது தேவைக்காக நகைக்கடன் வச்ச அனைவருக்குமே இது அபாய மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாங்கிய கடனுக்கான வட்டி இல்லைனா முதன்மை தொகையை தாமதப்படுத்தினால் கம்பல்சரி வங்கிகள் ஏலத்தில் விற்று பணத்தை மீட்டெடுக்கலாம் அப்படின்றத இப்போ அவசர அறிவிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த டேட் வந்துருச்சு அப்படின்னா 1 year ஆயிடுச்சு அப்படின்னா நகை ஏலத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அப்படின்றத அனுப்புவாங்க. ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா இனி நீண்ட அவகாசம் கிடைப்பது கடினமாகி உள்ளது. குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு நோட்டீஸ் காலம் முடிந்ததுமே உங்களுக்கு வங்கிகள் நேரடியாக ஏல நடவடிக்கைகளை தொடங்கலாம் அப்படின்னும், நோட்டீஸ் பீரியடில் இருக்கக்கூடிய டேட் தான் கடைசினும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஏலத்துக்கு போயிடும் நகைகள். இதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா வட்டி மற்றும் தவணைகளை காலக்கெடுவில் கட்டுதல் அவசியம். வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண், முகவரி சரியாக இருக்கணும். இறுதி நோட்டீஸ் கிடைக்காத நிலையிலும் வங்கி சட்டப்படி ஏலத்தை நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஏலத்தில் அதிக தொகை கிடைத்தால் மீதியை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என விதி அமலுக்கும் வந்திருக்கு. இவை அனைத்தும் தான் இப்போ புதிதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய நகைக்கடன் வாங்கியவர்களுக்கான முக்கியமான விதிகள். கண்டிப்பாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சும் வெயிட் பண்ணி நம்ம தாமதித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏலத்துக்கு உங்களுக்கே தெரியாமல் அறிவிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் இது போல் புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.